ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கான பேக்ரவுண்டு டீட்டெயில்ஸும் வந்து நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பேக்ரவுண்டு டீட்டெயில்ஸும் வந்து கேட்பாங்க. இந்த நியூஸ் வந்து இருக்குன்னா மேலோட்டமாக அந்த நியூஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க, அதனுடைய பேக்ரவுண்டும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து தமிழக செஸ் வீரர் குகேஷுக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க மத்திய அரசு. இது எத்தனை பேருக்கு அப்படின்னா 4 நபருக்கு. நான் வந்து தமிழக வீரர் மட்டும்தான் எடுத்திருக்கேன், மீதி 3 நபர் நீங்கள் தேவைப்பட்டால் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது விளையாட்டுத்துறையின் உயரிய விருது. இது வந்து இந்த தியான்சந்த் கேல் ரத்னா விருதுங்கிறது விளையாட்டுத்துறையிலே உள்ள உயரிய விருது. இது வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வந்து 1992. இது ஏற்கனவே என்னன்னு அழைச்சிருக்காங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. இப்போ வந்து விராட் கோலிக்கெல்லாம் வந்து இந்த விருது கொடுக்கும்போது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுன்னு தான் கொடுத்தாங்க. ஓகேவா, இது வந்து 1992லேருந்து 2021 வரைக்கும் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்ததை தான் இப்போ வந்து மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு கொடுக்குறாங்க. இது நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. குகேஷுக்கு வந்து இப்போ வழங்கியிருக்காங்க. இவங்க வின் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கினது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அடுத்தது இந்த தியான்சந்த் அப்படின்னா யாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக வந்து இந்த விருது கொடுக்குறாங்க, இவங்க யாரு அப்படிங்கிறத. யார் அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு முன் வந்து ஹாக்கி அணியினுடைய நட்சத்திர வீரராக இருந்தவர் யார் அப்படின்னா தியான்சந்த். அதே மாதிரி வந்து ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து இந்தியா வந்து தொடர்ந்து 3 முறை வந்து தங்கப்பதக்கம் வந்து பெறத்துக்கு முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா தியான்சந்த். எப்போன்னா 1928, 32, 36 இந்த வருஷங்கள் தெரியாட்டினாலும் ஜஸ்ட் இதை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிங்க. இவர் வந்து ஹாக்கி வீரர், ஒலிம்பிக் போட்டியில் வந்து 3 முறை தொடர்ந்து வந்து தங்கப்பதக்கம் பெற காரணமாக இருந்தது. இவர் நினைவாக தான் வந்து இந்த தியான்சந்த் விருது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்தது வந்து அர்ஜுனா விருது பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா துளசிமதி, இவங்க வந்து பாரா பேட்மிண்டன். அடுத்து வந்து நித்யஸ்ரீயும் அதே விளையாட்டு தான். அடுத்து மனிஷா ராமதாஸ், இவங்க 3 பேருக்கும் வந்து பாரா பேட்மிண்டனுக்கும். அபய் சிங் வந்து ஸ்குவாஷ், இந்த விளையாட்டு போட்டிக்கும் வந்து அர்ஜுனா விருது 4 பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்க அர்ஜுனா விருது வந்து ஏற்கனவே இந்த தியான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையில் உயரிய விருதாக இருந்தது வந்து அர்ஜுனா விருது தான். அதுக்கு பிறகுதான் வந்து கேல் ரத்னா விருது வந்து மாத்திருக்காங்க. ஓகே, இது எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னா 1961. அதே வில் விளையாட்டில் சிறப்பாக கருதப்படும் அர்ஜுனன் நினைவாக வழங்கக்கூடியது தான் இந்த விருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பாருங்க, தியோசோபிக்கல் சொசைட்டியின் 149வது சர்வதேச மாநாடு வந்து சென்னை அடையாறில் வந்து நடந்திருக்கு. அதனுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா தமிழக ஆளுநர் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து போயிருக்கிறாரு. அவர் வந்து அங்கே சொற்பொழிவு ஆற்றும் போது அவர் பேசிய வந்து உரைகள் என்ன அப்படின்னா பிரம்மஞான சபையின் குறிக்கோளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதாவது அனைத்து உயிர்களும் ஒன்று, அனைவர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும், இதுதான் வந்து பிரம்மஞான சபையின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து அன்னி பெசன்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நாட்டு மக்கள் மத்தியில் சுதந்திரம் குறித்த பார்வையை அதிகரிக்க செய்தவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இவர் வந்து மக்கள் நலனுக்காக பாடுபட்டவர்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அன்னி பெசன்ட் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக இதை நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்க பிரம்மஞான சபை, அன்னி பெசன்ட் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்கோ அந்த அதனுடைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொண்டாந்து இங்க நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா உள்ள பாயிண்ட்ஸ் தான் அவங்க ஸ்கூல் புக்லையும் கம்பேர் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா, அதனால அங்கே ஸ்கூல் புக்கில் உள்ள பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, ஆதி திராவிட தொழில் முனைவோருக்கு ரூ 160 கோடி மானியம். இது வந்து தலைப்புச் செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டங்கள் 10 திட்டங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதில் இது என்னென்ன திட்டங்கள் எதுக்காக அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது எதுக்காக அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக வந்து இந்த திட்டம் வந்து பண்றாங்க. இதுல என்னன்னா தொழில் செய்வோருக்கு வந்து முதலீட்டுல யாருக்கு அப்படின்னா இது வந்து ஆதி திராவிடருக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகன்னு சொல்லியிருக்காங்க. தொழில் முதலீட்டுல வந்து 35% தொகை வந்து மானியம் கொடுக்கறாங்க. அதே சமயம் மீதி உள்ள 65%த்துல 6% தொகையை வந்து வட்டி மானியமா வந்து கொடுக்கறாங்க.
ஓகேவா? அடுத்த திட்டம் என்னன்னு பாருங்க. அயோத்திதாசர் பண்டிதர் பெயரில் குடியிருப்பு திட்டம். அதாவது ஆதிதிராவிடர் மக்கள் வாழும் குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இப்போ உங்களை வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆதிதிராவிடர் வந்து அவங்களுடைய குடியிருப்புகளை மேம்படுத்த என்ன திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ வந்து நீங்கள் அயோத்திதாசர் பண்டித குடியிருப்பு திட்டம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து தொல்குடி திட்டம். இது எதுக்காக அப்படின்னா, பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கம். தொல்குடி திட்டம்ங்கிறது பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கம். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 8 மாவட்டங்களில் வந்து அணுகு சாலைகள் அப்படின்னு வந்து போட போகிறாங்க. 8 மாவட்டங்களுக்கு வந்து அணுகு சாலைகள். அது என்ன அப்படின்னா, பழங்குடியின கிராம மக்கள் வாழும் அந்த கிராமங்களை இணைப்பதற்கான 8 மாவட்டங்களுக்கு கிராம அணுகு சாலைகள் வந்து மேம்படுத்த போகிறாங்க. அடுத்த திட்டம் பாருங்க, தொழில் முனைவு திட்டம். இது என்னன்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக, அதாவது தொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கு சில மானியங்களை வந்து வழங்குறாங்க. அடுத்து பாருங்க, ஆதிதிராவிட மகளிர் நலன் வாங்கும் திட்டம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கப்படும் நிவாரணம். பெண்கள் வந்து வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கான நிவாரணம். அடுத்து இலவச வீட்டு மனைப்பட்டா திட்டம். இது வந்து வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக வந்து இந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் உயர்கல்வி பெற வந்து உதவித்தொகை வழங்குறாங்க. அதே மாதிரி வந்து கிராம அறிவுசார் மையங்கள் 120 மையங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள. கேட்கலாம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள எத்தனை கிராம அறிவுசார் மையங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்கலாம். 120 மையங்கள். அடுத்து பாருங்க, மானியத்துடன் சிறு வணிக கடன் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா, நரிக்குறவர் மற்றும் இருளர் பழங்குடியினருக்கான வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும் சுயதொழில் தொடங்கவும் வந்து வணிக கடன் வந்து கொடுக்குறாங்க. மானியமும் வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.